ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பூசணிக்காய் வச்சு தான் பாயசம் செய்ய போகிறோம். மஞ்சள் பூசணிக்காய் பாயசம். பூசணிக்காய் வந்து நான் ஒரு பாதி பூசணிக்காயை கட் பண்ணி தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் ஒரு பக்கம் விசில் வரட்டும். இப்போ நீங்கள் எந்த பாத்திரம் பாயசம் செய்ய போகிறீங்களோ அதே பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இதில் தான் செய்ய போகிறேன். இதில் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி கூட கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது பாட்டுக்கு நல்லா கரைய விட்டுருங்க. பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும். இப்போ இன்னொரு பர்னரில் வானொலி வச்சுருக்கேன். அதில் வந்து 100 கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வந்து பொன்னிறமாக வறுத்தப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணி அழைச்சிட்டேன். வெல்லமும் இந்த பக்கம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த வெல்லத்தையும் நல்லா வடிகட்டிக்கலாம். காய் வந்து 2 விசில் வந்து நல்லா வெந்துருச்சு. சூடாக இருக்குது. இந்த மாதிரி தொட்டு பார்த்தாலே நல்லா வெந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வெல்லத்தை வந்து வடிகட்டி வச்சுட்டேன். இந்த சொம்பில் சேமியா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பாத்திரத்தை வந்து லைட்டாக கழுவிட்டு இதில் வந்து குக்கரில் இருக்க தண்ணியை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி இதே பாத்திரத்தால் நம்ம பாயசம் செய்ய போகிறோம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா சத்தும் இந்த தண்ணியில் தான் இருக்கும். அதனால் இந்த தண்ணியை நான் பாயசம் செய்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க மத்து வச்சு. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு இதையும் இது கூட சேர்த்துடலாம். வெள்ளை கரைசல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம இது கூட வந்து சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் சேமியாவை சேர்த்துட்டேன். இதில் அந்த சட்டியில் ஒட்டிகிட்டு இருந்ததையும் எடுத்து சேமியாவை நல்லா சேர்த்தாச்சு. வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கவும் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து 2 டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். நான் ஆடையோடு தான் சேர்க்குறேன். பால் ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்க்கலை. ஏன்னா பால் ஆடையோடு சேர்க்கும்போது அந்த நெய் வாசம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ஏன்னா பால் ஆடையிலேருந்து தான் நம்ம நெய்யெல்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதனால் பால் ஆடையோடையே சேர்த்துட்டேன். இப்போ ஒரு வானொலியில் இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. இந்த வானொலியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் அதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு முந்திரி பருப்பு. இப்போ இது கூட வந்து நம்ம கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸும் நல்லா புஷ்ஷன்னு வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கிஸ்மிஸும் நல்லா புஷ்ஷன்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து பாயசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. சேமியா வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். நம்ம அதுக்கப்புறம் இதை அதில் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸும் முந்திரியும் இன்னும் வேகலை. முழுசாக வேகணுங்கிற அவசியம் இல்லை. சேமியா முழுசாக வெந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கட்டியாயிரும். நான் பாதி அளவுக்கு வெந்ததும் கிஸ்மிஸ் முந்திரி அதோடு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன். ஏன்னா அப்புறம் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லாவே கெட்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.